ஊராட்சிகளுடன் இணைப்பது குறித்து அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பேரூராட்சிகளின் அருகில் உள்ள ஊராட்சிகளை இணைத்து நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்த நடவடிக்கை அரசின் பரிசீலனையில் இருந்து வருகிறது. மேற்படி கும்மிடிப்பூண்டி தொகுதி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்த கோரிக்கையும் அக்குழு முன் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருகி வரும் மக்கள் தொகை கணக்கில் எடுத்து வரக்கூடிய காலங்களில் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியையும் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியையும் தரம் உயர்த்தி நகராட்சியாக மாற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு, பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக குடிநீர் பிரச்சனை அதிகமாக வரும் நிலையில் இருக்கின்றது. அதனை கணக்கில் கொண்டு அருகில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வசதியை செய்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதற்கு தகுந்த வருவாய் இருக்குமானால் அந்த பணியை செய்யலாம். ரெண்டாவது, அருகில் இருக்கிற ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைத்து அதை நகராட்சியாக தரம் உயர்த்துவது என்பது அந்த குழுவின் பரிசீலனை இருக்கிறது. பெரும்பகுதியான இடங்களில் 100 நாள் வேலை திட்டம் நகராட்சியாகவும் பேரூராட்சியாகவும் வந்துவிட்டால் 100 நாள் வேலை திட்டம் நின்றுவிடும் என்ற அடிப்படையில் மக்கள் அது எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து பரிசீலித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்ப அவசியம் தேவையான இடங்களிலே செய்யலாம் என்று அதை பரிசீலனையில் இருக்கிறது. எனவே அந்த பேரூராட்சி எல்லைக்குள்ளாக நகராட்சியாக தரம் உயர்த்துவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாண்பு உறுப்பினர்களோடு நேராக பேசி அதை பற்றி பரிசீலிக்கலாம். மேலும் மீஞ்சூர் பகுதியில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் குடிநீர் திட்டம் என்பது ஏற்கனவே இருந்த கடல்நீரை குடிநீராகும் திட்டம். மீஞ்சூரில் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டம் அதனுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து விட்ட காரணத்தால் அதனுடைய ஒப்பந்தக்காரர் சரியாக நிறைவேற்றாமல் 100 MLD தரக்கூடிய இடத்தில் 20 MLD 30 MLD கொடுத்து அவரும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவரை இப்போ தவிர்த்து விட்டு நேரடியாக அரசாங்கமே எடுத்து அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறது. அது ட்ரையலில் இருக்கிறது. விரைவிலே அது பணி முடிகிற போது அந்த பகுதியில் மீண்டும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். அதற்கிடையில் தேர்வாய் கண்டியிலிருந்து 32 கிலோமீட்டருக்கு பைப் லைன் போட வேண்டும் என்று சொல்லி அப்படி வருகிற போது கும்மிடிப்பூண்டி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் மீஞ்சூர் பகுதியில் அந்த குடிநீரை கொண்டு வருவதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. அது ரூரல் டெவலப்மெண்ட் நம்முடைய ஊரகத்துறையின் சார்பாக செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே தான் நேரடியாக தேர்வாய் கண்டியிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிற பணியை அனைத்துமே ஊரக பகுதியாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அந்த துறையிலே அதை செய்வதற்காக எத்தனித்திருக்கிறார்கள். இடையில் இப்போது புதிதாக பார்த்தீங்கன்னா இப்போ நமது ஏரியினுடைய கொள்ளளவு நம்முடைய கிட்டத்தட்ட 240 MLD கொடுத்த தண்ணீரை இன்றைக்கு 540 MLD எடுக்கிற அளவுக்கு உயர்த்தி நம்முடைய புதிய பைப்லைன்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்படி போட்டிருக்கிற காரணத்தால் அருகில் இருக்கிற ஆவடி போன்ற நகரங்கள், நமது பூந்தமல்லி, அதே போல் அங்கே அருகில் இருக்கிற நகராட்சிகளோடு இணைத்து அந்த பைப்லைன்களை எல்லை வரை கொண்டு வருகிற திட்டம் இப்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இப்போது கூடுதலாக 250 MLD வருகிற காரணத்தால் அருகில் இருக்கிற நம்முடைய நகரங்களை நோக்கி அந்த தண்ணீரை திருப்பிவிட நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக அருகிலே உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தராஜ். அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியினுடைய மக்கள் தொகை கூடுதலாக வருவதனால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் அமைக்கப்பட வேண்டும். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படாதனால் பக்கத்தில் உள்ள ஏரிகள் குளங்களில் கழிவுநீர் ஊற்றப்படுவதால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆகவே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அதே போல திடக்கழிவு மேலாண்மை நிலையமும் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊத்துக்கோட்டை பேரூராட்சியானது 15 வார்டுகளை உள்ளடங்கிய வளர்ந்து வரும் பேரூராட்சி ஆகும்.
இங்கு 15,000 மக்களுக்கு மேல் வசிக்கின்றார்கள். ஆகவே இங்கே திடக்கழிவு மேலாண்மையினை அமைத்து தர வேண்டும் என்றும், ஊத்துக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டில் 1991-92 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 76 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த வீடுகள் 35 ஆண்டு காலம் கடந்த நிலையில் பழுதடைந்து இருக்கிறது. அதை ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் சீரமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் கழிவு நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் அதை நல்ல நீராக மாற்றி நிலத்தடி நீரை பெருக்குவதற்குரிய திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மழைநீர் வடிகாலாக கொண்டு வருகிறோம். அதே மாதிரி கழிவுநீர் வடிகால்களும் அமைத்து வரப்படுகிறது. எல்லா பேரூராட்சியிலும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை இப்போது நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் அந்த கழிவுகளை காய வைத்து அதை உரமாக்கி மறுபடியும் விவசாயத்திற்கு கொண்டு வருகின்ற பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஊத்துக்கோட்டை பகுதியை நம்முடைய உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே பரிசீலித்து அதிகாரிகளோடு தொடர்ந்து அதுக்கு வலியுறுத்தி அந்த பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை உண்டாக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவர் சொல்கிற போது குடிநீர் பிரச்சனை சொல்லியிருக்கிறார். குடிநீரிலிருந்து வருகிற போது கழிவுநீர் அதை சுத்திகரிப்பு மீண்டும் நிலத்தடி நீரை உருவாக்குகிற திட்டம்தான் இன்றைக்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் தண்ணீரை கொடுத்து அதை சாக்கடையாக மாறி மறுபடியும் குளங்களில் சென்றடைவதை மாற்றுவதற்காக தான் ஆங்காங்கு இன்றைக்கு நீரை சுத்தப்படுத்துகிற அந்த பணி தொடங்கி இருக்கிறோம். அதையும் பல இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. பெரிய பெரிய நகரங்களெல்லாம் அது முடிந்து நன்னீராக மாற்றி மீண்டும் விவசாயத்திற்கும் அல்லது தொழிற்சாலையில் இருக்கிற அவங்களுடைய கார்டன் அதற்காக தந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அந்த பணியை எல்லா இடங்களிலும் உருவாக்குவதற்காக இந்த அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.